ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகியம்மா என் மேலேயே சத்தியம் பண்ணி உனக்கு வாக்கு கொடுக்கும்போது அது நடக்காமல் போயிடுமா என்ன? இன்று இரவுக்குள்ளாகவே நீ சற்றும் எதிர்பார்க்காத 3 அற்புதமான முப்பெரும் நல்ல செய்திகளை உன் வாழ்க்கையில் நான் உன்கிட்டயே கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீ நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்பட்டினா நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. அதுக்கப்புறம் நீ எந்த பயமும் இல்லாமல், எந்த கவலையும் கலக்கமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட முடியும். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கு 24 மணி நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காம ஒவ்வொரு நிமிஷமும் கடந்து போயிட்டா திரும்ப கிடைக்காதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ தயாராகு. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும் என் செல்லமே. ஒரு சிலர் சில சூழ்நிலைகளில் பேசாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பேச தெரியாமல் இல்லை, அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு. அதனால் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல, இடத்துக்கு ஏற்றாற் போல நீ பேச கற்றுக்கணும் என் செல்லமே. எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் எப்போதுமே சொல்லிக்கிட்டே இருக்காம இடத்துக்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றாற் போல வாழ கற்றுக்கோ. உனக்கு நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்குன்னு எனக்கு தெரியும். கஷ்டத்திலேயே பிறந்து உன் வாழ்க்கை முழுவதையும் நீ கஷ்டத்திலேயே வாழும்படி இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். என் அருளால் உனக்கு வசதியான சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் செல்லவே. எப்போதுமே வாழ்க்கையில் ஐயோ கஷ்டம் வந்துடுமோ, பிரச்சனை வந்துடுமோ, தப்பு நடந்துடுமோன்னு பயந்துக்கிட்டே இருக்காத. கஷ்டப்படுறதுக்கு பயந்தினா இஷ்டப்பட்டதை அடையவே முடியாது. வாழ்க்கைனா கஷ்டம் பிரச்சனைலாம் வரதான் செய்யும். என்னதான் ஆகுதுன்னு பார்த்துக்கலான்னு அனைத்தையும் தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கோ என் செல்லமே. இன்னைக்கு உனக்கு கை கொடுக்க யாரும் இல்லைன்னு வருத்தப்பட்டாலும் நாளைக்கு இந்த உலகமே கைத்தற்றதை நீ பார்க்க தான் போகிற. நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான அழகான விஷயத்தை செய்ய போகிறேன். அடுத்தவங்களை குறை சொல்கிற மனிதர்கள் எல்லாரும் முதல்ல அவங்க சரியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த உலகத்தில் உன்னை குறை சொல்பவர்கள் எல்லாம் உத்தமர்கள் கிடையாது. உன்னை குறை சொல்லக்கூடிய தகுதியையும் அந்த பொறுப்பையும் நான் யாருக்கும் கொடுக்கல. அதனால் யார் என்ன சொன்னாலும் உன் நிலைமையை நீ புரிஞ்சுக்கிட்டு எதையும் யோசித்து செய்ய பழகு. உரிமையோட இந்த வராகியம்மா உன்கிட்ட சொல்கிற விஷயங்களை எல்லாம் சரியாக கேட்டு நம்ம தாய் நமக்கு நல்லதை தான் சொல்லுவாங்கன்ற எண்ணத்தோட நீ புரிஞ்சு வாழணும் என் செல்லமே. எப்போதுமே ஒரு விஷயத்தை நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நேர்மையாக வாழ்பவர்கள் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க, தப்பான வழியில் போகவும் மாட்டாங்க. ஆனால் அவங்க தவறு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்கள விட யாராலும் தெளிவாக தப்பு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அதை நுணுக்கமாக செய்யக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. நீ ஒருபோதும் தவறான வழியில் போக நினைக்காதே. தவறான வழியில் போகிறதும் தப்பான செயல்களை செய்வதும் ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். ஆகா வசதி வருதே வாழ்க்கை வருதேன்னு தோணும். ஆனால் அதை தொடர்ந்து செஞ்சீனா அப்புறம் உன்னால் மீளவே முடியாத அளவுக்கு வாழ்க்கை உன்னை படுகுழியில் பாதாளத்தில் தள்ளிடும்ன்றத புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. எதுவாக இருந்தாலும் நினச்சவனே கிடைக்கணுன்ற எண்ணத்தை மாற்றிக்கோ. கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கைக்கு தரமானதாக இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கணும். இத்தனை நாளாக நீ தனியாக கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்ததெல்லாம் போதும்னு சொல்லிதான் இப்போ நானும் உனக்கு துணையாக வந்து உன் வாழ்க்கையை மாற்ற முடிவெடுத்தேன். இனிமே நீ யாரையும் காயப்படுத்தாமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் இப்போ இருக்கிறது போல் இதே போல் வாழ்ந்துட்டு போ. உன் உடம்புலையும் இப்போ தெம்பு இல்லை, மனசுலையும் தெம்பு இல்லாத அளவுக்கு நீ சோர்ந்து போகிறதும் உனக்கு வயசு ஆகிறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இதுவரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சண்டை போட்டு போராடி இப்போ பெருசாக எந்த ஆசையும் கனவும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதுன்ற மனநிலைக்கு நீ வந்துட்டது எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது, நேர்மையாக இருக்கும் உன்னை இந்த வாழ்க்கையை அளவைக்குதுன்னு வருத்தப்படாத.
நேரத்துக்கு ஏற்ப மாற்றி மாற்றி பேசுகிறவங்கெல்லாம் நல்லா இருக்கும்போது நேர்மையாக உண்மையாக வாழக்கூடிய நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. கூடிய சீக்கிரமே இந்த வராகி அம்மா உன் கஷ்டங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நிச்சயமாக செஞ்சு கொடுக்குறேன். உன்னை புரிஞ்சிக்காதவங்க யாரையும் இனிமேல் உன் வாழ்க்கையில் விட்டு வைக்க மாட்டேன். அதே போல் உன்னை புரிஞ்சுக்கிட்ட யாரையும் உன் வாழ்க்கையிலேருந்து விலக்கி வைக்கவும் மாட்டேன்னு செல்லமே. இந்த உலகத்தில் நல்லவனாக இருக்கக்கூடிய உன்னை யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த வராகி அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா நடிக்கிறவங்க தான் இந்த ஊரும் உலகமும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுது. நல்ல பிள்ளையாக இருக்கும் உன்னை மனிதர்கள் புரிஞ்சு காட்டினா என்ன? உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவளாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறியோ, யாருக்காக எல்லாத்தையும் இழந்து தியாகம் செஞ்சு நிற்கிறியோ, உன் வாழ்க்கையில் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்காமல் போனாலும் அதுக்காக நீ கவலைப்பட வேணாம். நான் எப்போதும் உன் கூடவே உனக்கு துணையாக இருப்பேன். ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் நான் சொன்ன இந்த விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். எப்போதுமே எல்லாரிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துவிடு என் செல்லமே. நீ யாருக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க உன்கிட்ட நீ எனக்காக எதுவுமே செய்யலைன்னு சொல்லலாம், அல்லது எனக்காக என்ன செஞ்சிட்டான்னு கூட கேட்கலாம். நீ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உன் நல்ல மனசும் தியாக குணமும் எனக்கு தானே தெரியும். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்தாலும் கூட இன்னுமே உன் மனசில் சில விஷயங்களில் பயம் இருக்குது. இந்த வாழ்க்கை இன்னும் நம்மளை என்னெல்லாம் பாடாப்படுத்த போதோ, எதையெல்லாம் கற்று தரப்போகுதோன்னு நீ கலங்குறது எனக்கு புரியுது. உன் மன கலக்கத்தை போக்கி உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை தர இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உன்னை காணா எங்கே உன்னை பார்க்கவே முடியலையேன்னு தேடுறதுக்கு இந்த உலகத்தில் பல பேர் இன்னும் இருக்காங்க. யார் யாரோ உன்னை விட்டு ஏதேதோ மூலையில் இருந்தாலும் அவ்வப்போது உன்னை நினச்சிக்கிட்டு நீ என்ன செய்யறியோன்னு யோசிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிற இதே பூமியில் தான் நீ தொலைஞ்சா சந்தோஷம், ஒளிஞ்சா நிம்மதி நினைக்கக்கூடிய சில பேரும் இந்த உலகத்தில் இருக்காங்க என் செல்லமே. எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் எல்லாரையும் எல்லாருக்கும் பிடிச்சிடாது தானே. உனக்கு பிடிச்சவங்க சில பேரும் உன்னை பிடிக்காதவங்க சில பேரும் உன்னை சுற்றி இருக்கிறதால தான் வாழ்க்கையும் சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த உலகத்தையும் மனிதர்களையும் நீ எப்போதும் முழுவதுமாக நம்பிட வேணாம். ஏன்னா இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது யாரோ அவரை மதிக்க மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா நல்லா இருக்காங்களான்னு கேட்கக்கூட ஒரு நாதி இருக்காது. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அல்லது இந்த உலகத்தை விட்டு இறந்துட்டாங்கன்னா திரும்பி வந்துட்டு நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி அழுகுவாங்க. ஏன்னா வார்த்தைகளில் மட்டும்தானே அன்பும் பாசமும் இருக்குது. சில பேர் மனசுக்குள்ள உண்மையான அன்பை வச்சுக்கிட்டு கூட அதை வெளிக்காட்ட தெரியாதவர்களாகவும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த உலகத்தையும் வாழ்க்கையையும் நீ புரிஞ்சுக்கோ. ஒரு மனிதனுடைய மனசை காயப்படுத்திட்டு இன்னொரு மனிதனுடைய மனசை சந்தோஷப்படுத்த நினைக்காதே. யாருடைய மனசும் காயப்படாத அளவுக்கு நீ பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா நீ யாருக்கு எதை கொடுத்தாலும் அது உனக்கே திரும்ப வரக்கூடிய அம்பாக திரும்பி வரும். அடுத்தவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தீனா அது சந்தோஷமாக திரும்ப வரும். துக்கத்தை கொடுத்தீனா அது துயரமாக உன்னை நோக்கி திரும்ப வரலாம் என் செல்லமே. எப்போதுமே உனக்கு பிடிச்சதா இருக்குதோ அல்லது பிடிக்காததா இருக்கோ எதையுமே உன்கிட்டயே உன் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்காத. எந்த விஷயத்தை நீ அதிகமாக பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ, உன் கூடவே வச்சுக்கணும்னு நினைக்கிறியோ, அதுதான் முதல்ல உன்னை விட்டு தள்ளி போகும். அதனால் எது விலகி போனாலும் போனால் போகுது, நமக்குரியதுனா திரும்ப வந்து சேரும்னு நம்பிக்கையோட காத்திரு. உனக்கானது எதுவும் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகி போக இந்த வராகியம்மா விட்டுட மாட்டேன். ஒரு சிலர் உன்னை புறக்கணிக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் மறுபடியும் உன் மனசு அவங்கள தேடி போகுதுன்னா இந்த வராகியம்மா உனக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்வேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா உன் மனசு எப்பவும் போல் அப்பாவித்தனமாக வெகுளித்தனமாக எல்லாரையும் நல்லவங்க நினச்சி நம்பும்போது அந்த மனசுக்கு நான் ஏமாற்றத்தை கொடுப்பேனா என்ன? எல்லாரையும் எதிர்பார்க்குற, எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு
இந்த வராகி அம்மா உன் கூடவே இருந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எப்போதுமே அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால் போதும், வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம்னு யோசிக்காதே. புத்திசாலித்தனத்தை விட தைரியம்தான் வாழ்க்கைக்கு முக்கியமென்னு செல்லமே. நீ ஒருபோதும் தைரியத்தை மட்டும் கைவிட்டுடாத. நீ துணிச்சலோடு போகும்போது இந்த வராகி அம்மா நானும் உனக்கு துணையாக உன் கூடவே இருப்பேன். என்ன செய்கிறதா இருந்தாலும் எங்கே போகிறதா இருந்தாலும் முதல்ல உன் பயத்தை தூக்கி எறிஞ்சிடு. நடக்குமா நடக்காதான்னு யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம என்னை நம்புனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் மூழ்கக்கூடாது. அதில் மேலாக்களையே மிதக்க கற்றுக்கோ. ஒரு விஷயத்தில் நீ ஆழமாக மூழ்கி போகும்போது, ஆழமாக அதையே யோசிக்கும்போது, அதை பற்றியே கவலைப்படும்போது அது உன்னை மூழ்கடிச்சிடுன்றதை புரிஞ்சுக்கோ. மனிதர்கள் வாழ்க்கையை வாழ்கிறது ஒரே முறை. அதை உனக்காக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. அந்தந்த வயசில் நீ செய்ய வேண்டிய காரியங்களை சிறப்பாக செய்ய பழகு. ஓடுற வயசில் உட்காரணும் நினைக்காத. அப்புறம் உட்காரணும் நீ நினைக்கும் போது உன்னால் உழைக்க முடியாத வயசு வரும்போது நீ ஓடி ஆடி சம்பாதிக்கணும்னு நினச்சாலும் உன் உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. உன்னால் ஓடவும் முடியாது. வயசு இருக்கும்போதே காலம் இருக்கும்போதே சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கோ. கண்டிப்பாக வாழ்க்கை உன்னை ஏதாவது ஒரு வகையில் அடித்து கீழே தள்ள தான் பார்க்கும். வாழ்க்கை உன்னை கீழே தள்ளினாலும் உனக்கு தோல்வியை கொடுத்தாலும் தைரியமாக எழுந்து நின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் என் செல்லமே. எப்போவுமே நீ நினைக்கிறதெல்லாம் ஒரே நாளில் உடனே நடந்துடாது. சில விஷயங்கள் நடப்பதற்கு சில காலமாக தான் செய்யும். ஆனால் நிச்சயம் அது நல்லபடியாக நடக்கும்னு ஏன் மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையாக இரு. இந்த வராகி அம்மா உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன்னு கலங்க வேண்டாம். காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்வதில்லை. நான் போட்ட திட்டப்படி, நான் போட்டு கொடுத்த பாதையில் தானே நீ பயணம் செய்கிற. நான் சொல்லி கொடுக்கும் விஷயங்களையெல்லாம் கேட்டு அதன்படி வாழ்க்கையை வாழ நினைக்கிற உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு துணையாகவே இருந்து உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு சத்தியமாக நடத்தி கொடுக்குறேன். நீ நினச்சதை விட, நீ எதிர்பார்க்கறத விட அனைத்தையும் உனக்கு அழகாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனால் நீயும் அதற்கேற்றாற் போல கடுமையாக உழைக்க தயாராகு. எந்த அளவுக்கு ஆசை இருக்கோ அந்த அளவுக்கு நீ உழைக்கணும். அதே போல் உன்னை விட யாரையும் மட்டமாகவோ கேவலமாகவோ நினைக்காதே. காலம் எப்போ எப்படி மாறும்னு யாருக்கும் தெரியாது. புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான், ஒதுக்கி வைக்கப்படுகிற மனிதர்களும் நிராகரிக்கப்பட்ட மனிதர்களும் தான் இந்த உலகத்தையே உலுக்கி ஜெயிச்சு நின்னவங்களாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒன்னாலும் ஜெயிக்க முடியும். நான் ஜெயிப்பேன். என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ வாழ தயாராக என் செல்லமே. யார் உன்னை விட்டுட்டு போனாங்களோ அவங்க முன்னாலேயே நீ பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டணும். அவங்க உன்னை தேடி வர்ற அளவுக்கு இல்லை, உன்னை நெருங்கவே முடியாத அளவுக்கு நீ பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டு. நீ எந்த தவறும் செய்யாமல், யாருக்கும் எந்த தீங்கும் துரோகமும் செய்யாமலேயே உன் தன்மானத்தை சீண்டுபவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா, யாராவது வேணும்னே உன்னை உரசி பார்த்தாங்க, உன்கிட்ட வம்புக்கு வந்தாங்க, உன்னை தூண்டி விட்டார்கள், தள்ளி விட்டார்கள்னா நீ தைரியமாக அவங்க யாராக இருந்தாலும் எதிர்த்து நில்லு. ஏன்னா உனக்கு துணையாக இருப்பது இந்த வராகி அம்மா நான் அல்லவா. கண்டிப்பாக உன் தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்க போகிறேன். இந்த உலகம் எப்போதும் தேவை இருக்கிற வரைக்கும் மனுஷனை தேடி தேடி போவாங்க. அவங்க தேவை முடிஞ்ச பிறகு அவனை பற்றி இல்லாத பொல்லாத குறையை எல்லாம் சொல்லுவார்கள். தேவை இருக்கிற வரைக்கும் மனிதனை தேடி போகிறதும், தேவை முடிஞ்சவனை தூக்கி போடக்கூட மனிதர்கள் இருக்கும் இந்த உலகத்தில் நீ தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என் செல்லமே. கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. கூடிய சீக்கிரம் உனக்காக நான் எடுத்து வச்ச அத்தனை நல்ல விஷயங்களையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உனக்கான அனைத்தும் உன்னிடமே வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் என் செல்லமே. உனக்கான அனைத்தையும்
நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எந்த விஷயத்தை நினச்சி மனசு நொந்து போய் பாடாய் படுகிறாயோ அந்த உன் வருத்தத்தை போக்கி உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ போகும் பாதையில் உனக்கு முதலாகவும் முடிவாகவும் நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எதை நினச்ச அழுதியோ எதுக்காக கவலைப்பட்டியோ அதையே சரி செஞ்சு உனக்கு மன ஆறுதலை நான் கொடுக்குறேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்தே தீரும். நீ எதையும் இழந்து விடாம இன்னும் இன்னும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அதிர்ஷ்ட வாழ்க்கையாக மாற்றி தர்றேன். கண்டிப்பா உன் மனதை குளிர்விக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை நிரந்தரமாக இந்த வராகி அம்மா உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன்னுடைய திருமணத்துக்கு இருந்த தடையையெல்லாம் அகற்றி குழந்தை பேரும் கிடைக்க பெற்று எல்லா செல்வமும் பெற்ற சந்தோஷசாலியா அதிர்ஷ்டசாலியா திருப்திசாலியா மன நிறைவோட உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். நிச்சயம் என் ஆசீர்வாதம் பெற்ற நீ சந்தோஷமாக இருப்பாய் என இப்போதே சத்திய வாக்கை கொடுக்கிறேன் என் செல்லமே. நீ தூங்கும்போது பல கனவுகள் உனக்கு வரலாம். கண்டதாக வரும் கெட்ட கனவுகளை எல்லாம் நினச்சி நீ கலங்கவோ பயப்படவோ வேண்டாம். நீ கண்ட கனவு எதுவுமே நனவாகாத அளவுக்கு உன் கெட்ட கனவுகளை எல்லாம் அழித்து உனக்கான நல்லதை உனக்கான லட்சிய கனவுகளை இந்த வராகியம்மா நிறைவேற்றி கொடுக்குறேன். எப்போதுமே என்ன மனசில் நினச்சிக்கிட்டு மன அமைதியை உனக்குள்ளே வச்சுக்கோ. நான் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து பாதுகாப்பேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். உனக்கான அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பாக நீ ஜெயிக்க போகிறாய். நீ ஜெயிக்க போகிறோன்னு தெரியாமல் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நம்பிக்கையோடு இருந்தீன்னா எல்லாத்தையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுப்பேன்.